நான் முதலமைச்சரை பொறுத்தவரை அந்த வீடியோவில் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அதில் எங்களுக்கு ஏற்புடையதல்ல. 1960 தமிழகத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அதே போல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடைசி எச்சரிக்கை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்து பதவியில் அமர்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசுகின்ற வார்த்தையை தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். 1996 பாராளுமன்றத்தில் தொடர்ந்து சகோதரிகள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய 33% இடஒதுக்கீடு மசோதாவை எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமாக பேசியிருக்கிறாங்க. 96, அதன் பிறகு 20 ஆண்டு காலம் தோல்வி. அதன் பிறகு 2010 ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணாங்க, லோக்சபாவில் பாஸ் பண்ணல. திமுகவுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், இந்திய அரசியலுடைய முக்கியமான தலைவர்கள், பெண்களுக்கு நாங்கள் இருக்கும் வரை இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன பாராளுமன்றம். அதன் பிறகு 2023 செப்டம்பரில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முயற்சி எடுத்து முன்னெடுத்து இந்தியாவுடைய அரசியல் தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து யுனானிமஸாக எதிர்க்கட்சி நண்பர்களும் இணைந்து இடஒதுக்கீடு மசோதாவை பாராளுமன்றத்தில் நாம் அதை கொண்டு வந்து வெற்றிகரமாக அதை பாஸ் செஞ்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு எதிர்க்கட்சி நண்பர்கள் காங்கிரஸ் உட்பட இதை உடனடியாக அமலுக்கு கொண்டு வரணும் அன்றைக்கே கேட்டாங்க. எப்போ கேட்டாங்க? 2023 ஆகஸ்ட்டில். நீங்கள் சொல்லுங்கள், 2024 மார்ச்சில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதன் பிறகு எலெக்ஷன் நடக்குது. அதன் பிறகு மத்திய அரசு, அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் எல்லோருமே சொன்னார்கள் 2024 செயல்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை. அன்றைக்கே நாம் சொன்னோம் மிக விரைவில் செயல்படுத்த போகிறோம். சட்டத்தை நாம் உறுதி செய்த பிறகு இன்றைக்கி ஏப்ரல் 16, 17, 18 சிறப்பு அமர்வு பாராளுமன்றத்தில் மத்திய அரசு கூட்டியிருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய எம்பிக்கள் கூட அதில் போய் பங்கேற்க வேண்டும். இன்றைக்கி ஒரு கட்சியுமே சீஃப் விப்பை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த கான்டெக்ஸ்ட் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம தமிழகத்தினுடைய சொந்தங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பாராளுமன்றத்தில் வெறும் பேச்சை மட்டும்தான் பேசினாங்க. ஆக்கப்பூர்வமாக சகோதரிகளுக்கு 33% இடஒதுக்கீடை பற்றி எங்கேயுமே பேசலை. இன்றைக்கி நான் முதலமைச்சர்கிட்ட கேட்குறேன், எனக்கு இந்தியாவில் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு நம்ம கொண்டு வர்றோம். இதே 543 பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களை 2026 ப்ரொஜெக்டட் பாப்புலேஷன், அதாவது பாப்புலேஷனை ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னா சென்சஸ்னுடைய நம்பர் நம்ம கையில் இல்லை, ப்ரொஜெக்டட் பாப்புலேஷனை கொண்டு போனால் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 39 31 வந்துடும், 8 குறைஞ்சிரும். அதே போல் கேரளா 20 12 வந்துடும். இன்றைக்கி மக்கள் தொகை அடிப்படையில். ஆனால் நம்முடைய மத்திய அரசு மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணலை என்பதை முதலாக இவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொய் சொல்வதை வழக்கமாக வச்சிருக்கிறார். மக்கள் தொகை அடிப்படையில் நாம் இதை செய்யவில்லை என்பதை முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி 543 சீட் அப்படியே 1/3 நம்முடைய சகோதரிகளுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா அதற்கு நிறைய அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இருக்கக்கூடிய 543 அப்படியே 33% பிரிக்க முடியாது. ஏன்னா அது அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கி மத்திய அரசு எல்லா கட்சிகளோடு இணைந்து அனைத்து அரசியல் கட்சி கூட்டத்தையும் போட்டு சட்ட வல்லுநர்களோடு சேர்ந்து நிறைய அமைப்புகளோடு பேசி இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் சகோதரிகள் தாய்மார்கள் இருக்கக்கூடிய சிறப்பு கூட்டத்தில் பேசினாங்க. எப்படி இதை கொண்டு வந்தோம்? இன்றைக்கி நாம் கொண்டு வருவது யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் சகோதரிகளுக்கு 33% இடஒதுக்கீடை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றோம். இன்றைக்கி நாம் என்ன சொல்கிறோம்? 543 லோக்சபா எம்பிக்கள், அதை இன்றைக்கி நம்மக்கிட்ட பில் கிடையாது. நம்ம எல்லோருமே பேசுவது 50% அதை உயர்த்தணும் அப்படின்னா 816 எம்பிக்கள், 816 பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள், அதில் 33% இடஒதுக்கீடு. இதில் ஆக்கப்பூர்வமாக எல்லோரையும் எடுத்துகிட்டு போகணும்னு பிரதமர் அவர்கள் இன்றைக்கி ஆக்கப்பூர்வமாக இதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி அவர்கள் இன்றைக்கி நிறைய பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இது யாருக்கும் எதிரானது இல்லை. மக்கள் தொகை அடிப்படையில் நாம் இடஒதுக்கீடு செஞ்சுருந்தோம்னா 39 தமிழகத்தினுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை 31 வந்திருக்கும். 8 நாம் இழந்திருப்போம். அதற்கெல்லாம் மதிப்பளித்து தான் மத்திய அரசு மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் செய்யலை. நாங்கள் ஓவராலாக இந்த பையை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓவராலாக 543 அதிகப்படுத்துகின்றோம். அதிகப்படுத்திய பின்பு அதில் 1/3 கொடுக்குறோம். எப்படி அதிகப்படுத்துகிறோம்? இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாத அளவுக்கு நேரடியாக ஒரு மாநிலத்தையும் 50% உயர்த்துகின்றோம் என்று முதல் கட்டமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. ஏன்னா பாராளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக நம்முடைய தலைவர்கள் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 39 59 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேரளா 20 30 வரை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மக்கள் தொகை அடிப்படையில் செய்யாமல் எல்லோரையும் ஒரு மனதோடு ஒரு நேர்கோட்டு பாதையிலே மத்திய அரசு எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுது எதற்காக பொய்யை பேசி மக்களிடம் அச்சத்தையும் பயத்தையும் முதலமைச்சர்
கிரியேட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை 1960 தமிழ்நாடு பார்க்கும். திமுகவுடைய குடும்பத்திலேருந்து யாராச்சும் தீக்குளிச்சாங்களா 1960? திமுகவுடைய குடும்பத்திலேருந்து யாரும் தீக்குளிக்கல. அப்பாவி தொண்டர்களை கொண்டு வந்து தீக்குளிக்க வச்சுட்டு வருஷத்துக்கு ஒருக்கா அவங்களுக்கு போய் மாலை போடுறதை மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொள்கையாக, ஒரு ஏமாற்று வேலையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் முதலமைச்சர் தமிழக மக்களை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அச்சுறுத்தக்கூடிய அந்த விஷயத்தை உடனடியாக அவர் நிறுத்தணும். உடனடியாக நிறுத்தணும். இதெல்லாம் முதலமைச்சருக்கு தேவையில்லாத வேலை. ஆக்கப்பூர்வமாக யோசனை இருக்கா சொல்லுங்கள். சோனியா காந்தி அவர்கள் என்ன யோசனை சொன்னாங்க? பாராளுமன்றத்தில் நீங்கள் கொண்டு வந்த முறை தவறு. அவங்க யோசனை சொல்லிட்டு போங்க, பரவாயில்ல. அரசியல் கட்சிக்கு யோசனை சொல்வதற்கு முழு தகுதி இருக்குது. ஏன் ஏப்ரல் 16 கொண்டு வர்றீங்க? இன்னொரு மாதம் கொண்டு வாங்க. இன்னொரு அரசியல் கட்சி சொல்கிறாங்க. ஆந்திரா தெலங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி காலில் சொல்லியிருக்கிறாங்க 50% உயர்வு என்பது ப்ரோரேட்டா கொண்டு வாங்க, 50% மாநிலத்தினுடைய வளர்ச்சி அடிப்படையில் கொண்டு வாங்க. அது ஒரு யோசனை. இன்னொரு கட்சி நீங்கள் ஒரு யோசனை சொல்லுங்கள். எல்லோரும் யோசனை செய்த பிறகு எந்த மாநிலத்துக்கும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு இதை உயர்த்தணும். அதில் சகோதரிகளுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும். முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கனிமொழி கருணாநிதி அங்கே உட்கார்ந்துருந்தாங்கன்னா பெண்களுக்கான ரிசர்வேஷன் வரப்போகிறது கிடையாது. உங்களுடைய தங்கச்சி அதே போல் தமிழச்சி தங்கப்பாண்டியன் உட்கார்ந்துருந்தால் ரிசர்வேஷன் வரப்போகிறது கிடையாது. தமிழகத்தில் குடும்பமாக தங்கப்பாண்டியன், அவருக்கு பிறகு அவருடைய மகள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதே போல் தமிழகத்தில் யாரோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரிகள் பெண் எம்பி இருக்கிறாங்கன்னா எத்தனை பேர் ஜென்யூனாக கீழிருந்து வந்திருக்கிறாங்க. எனக்கு பாரத பிரதமருடைய முயற்சி என்பது முதல் தலைமுறை எந்த பொலிட்டிக்கல் பேக்கிங் இல்லாமல், அரசியல் பேக்கிங் இல்லாமல், குடும்ப பேக்கிங் இல்லாமல் நேரடியாக அரசியலுக்கு வந்து சாதிக்க வேண்டும் என்று பிரதமர் நினைக்கின்றாங்க. அதற்காகத்தான் பாராளுமன்றத்தில் சிறப்பு சிட்டிங்கை நம்ம கூப்பிட்டுருக்கோம். தமிழகத்தினுடைய தாய்மார்கள் சகோதரிகள் இதை நெஞ்சுரத்தோடு சந்தோஷமாக முகமலர்ச்சியோடு இதை ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ, இந்திய அலையன்ஸினுடைய தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ இதுக்கு சப்போர்ட் பண்ணலினா தமிழகத்தினுடைய சகோதரிகள் அவர்களை மன்னிக்க மாட்டார்கள். அதை வருகின்ற தேர்தலில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தலில் நம்முடைய தாய்மார்கள், தமிழகத்தினுடைய தாய்மார்கள் சகோதரிகள் அந்த கோபத்தை தேர்தலையே காட்டிடுவாங்க. அண்ணே, நான் சொல்வது மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அறிவிப்பாங்க. ஏப்ரல் 16ஆம் தேதி அந்த பில்லை பைலட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எல்லோரும் பேசுவது ப்ரொபோஷனட்டாக 50% உயர்த்தலாம். பெட்டர் ஐடியாஸ் இருந்தால் முதலமைச்சர் ஐடியா போய் கொடுக்கட்டுமே. சும்மா 5 மாநில முதலமைச்சரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு 2 டீ சாப்பிட்டுட்டு வேண்டாம் சரி வேண்டாம் ஃபார்முலா சொல்லுங்கள். பாப்புலேஷன் வேண்டாம் நாங்களும் சொல்கிறோம். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியும் மக்கள் தொகை அடிப்படையில் வேண்டான்னு தான் நாங்களும் வலியுறுத்துகிறோம். இது எப்படி பண்ணலாம்? ப்ரோரேட்டாக பண்ணலாமா? இல்லை எல்லாத்துக்கும் 50% உயர்த்தலாமா? எப்படி பண்ணலாம் சொல்லுங்கள். எதுவுமே இல்லாமல் சும்மா உட்காந்து பேசுகிறீங்க. இன்றைக்கி இத்தனை கட்சிகள் நீங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் வைத்து மத்திய அரசு யாருக்கும் பாதகம் இல்லாமல் அடுத்து எந்த தொகுதியை சகோதரிகளுக்கு கொடுப்பது? 1/3. இன்றைக்கி 543 தமிழ்நாடு 39 அப்படியே 1/3 பிரிக்கிறோம். 13 தொகுதியை பிரிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துக்கொள்ளுமா? எந்த 13 கொடுக்கிறது? அந்த 13 பிரிப்பதற்கான வரைமுறை என்ன? அதை எல்லாம் பாராளுமன்றத்தில் ஏப்ரல் 16ஆம் தேதி மத்திய அரசு அந்த பில்லை கொண்டு வரும்போது தெளிவு கிடைக்கும். இன்னைக்கு எதுவுமே இல்லை. மக்கள் தொகை அடிப்படையில் யார் சொன்னா? மக்கள் தொகை அடிப்படையில் நாம் உயர்த்துகின்றோம் என்று யார் சொன்னார்கள் இவர்களுக்கு? எதற்காக முதலமைச்சர் வீடியோ போட்டு அச்சுறுத்தல் செய்யணும்? 1960 தமிழகத்தை பின்னோக்கி கொண்டு போக பார்க்குறாங்களா? இல்லை எதற்காக முதலமைச்சர் தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் செய்யணும்? அதனால் தமிழக மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆரோக்கியமான அரசியலை முதலமைச்சர் செய்யணுமோ விட்டு தேர்தல் நேரத்தில் ஒரு விஷயத்தை ஊதி பெரிதாக்கி விட்டு இதை பார்த்து யாரோ அப்பாவி தொண்டர் 2 பேர் தீ குளிச்சானா அதில் குளிர்காய்வதற்காக முதலமைச்சர் அவர் ஐடியா பண்ணிட்டு இருக்காருன்னு மிக தெளிவாக இந்த வீடியோலேருந்து நமக்கு தெரியுது. இல்லைங்க மேடம், கிறிஸ்மஸும் ரம்ஜானும் முக்கியமான பண்டிகைகள் தான். அப்படி நோக்கம் கிடையாது. நம்மை பொறுத்தவரை எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே 3 வரணும். இப்போ தீபாவளி பண்டிகையும் பொழுது எல்லோருத்துக்குமே கிடைக்கும். காரணம், நாம் தீபாவளி, கிறிஸ்மஸ்ஸு, ரம்ஜான் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு போனால் 5ஆக மாறிவிடும். அதிகப்படியான மக்கள் எந்த பண்டிகையை கொண்டாடுறாங்களோ அன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துறோம். இஸ்லாமியர் இருக்கிறாங்க, அவங்க சிலிண்டர் வச்சுருக்காங்க, அவங்களுக்கும் 3 சிலிண்டர் வரத்தான் போகுது. கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் அவங்களுக்கும் 3 சிலிண்டர் வரத்தான் போகுது. நாம் சொல்வது மெஜாரிட்டி எங்கே இருக்கிறாங்களோ 3 எப்படி பிரித்து கொடுக்க போகிறோம், அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கணும் இல்லையா? ஜனவரியா, மார்ச்சா, ஏப்ரலா, ஆகஸ்டா, ஜூலையான். அதனால் யாருக்கும் எதிரான தேர்தல் வாக்குறுதி எங்கேயும் கொடுக்கல. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள், கிறிஸ்தவ சொந்தங்களை அனுசரித்து அரவணைத்து நம்மோடு எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற முழு அக்கறையோடு தான் அந்த மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்குறோம். ஆனால் அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும்.
எங்கேயும் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவ நண்பர்களுக்கு 3 சிலிண்டர் கொடுக்க மாட்டோம்னு எங்கேயும் சொல்ல, எல்லோருக்கும் சிலிண்டர். எந்த வரைமுறை அப்படிங்கிறக்காக சொல்கிறோம். மெஜாரிட்டி ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அதிகப்படியாக அந்த நாட்களை பண்டிகையை கொண்டாடுவாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு சிலிண்டர் தேவை இருக்கும். அதுதான் இதனுடைய அர்த்தமோ தவிர ஒரு கம்யூனிட்டியை நிராகரிக்க வேண்டும் என்பது என்னுடைய அர்த்தம் கிடையாது. கடந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரையர் அந்த 2009 காலகட்டத்தில் நடந்தப்ப சில தொகுதிகள் வந்து காணாமல் போச்சு. புதுக்கோட்டை மாதிரி பார்லிமெண்ட் தொகுதியெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான கேள்விங்க ஐயா. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த பொழுது நான் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்கின்றேன். புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியை திரும்ப நீங்கள் கொண்டு வாங்கணும். தேர்தல் ஆணையம் எனக்கு பதில் கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். அடுத்த தொகுதி வரைமுறை நடக்கும் பொழுது நாங்கள் இதை பரிசீலிப்போம் என்று தேர்தல் ஆணையர் எனக்கு தனிப்பட்ட முறையில் மாநில தலைவராக கே அண்ணாமலை மாநில தலைவராக பாரதிய ஜனதா கட்சி கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. நாம் இந்த நம்பர் வரும்பொழுது தொகுதியை வரைமுறை செய்யணும், தொகுதியினுடைய கரெக்டாக கொண்டு வரணும். இன்றைக்கி புதுக்கோட்டை ஆளில்லாத தொகுதியாக இருக்குது. கரூருக்கு 2 பிச்சு கொடுத்தாச்சு, திருச்சிக்கு 2 பிச்சு கொடுத்தாச்சு, இங்கே 2 பிச்சு கொடுத்தாச்சு. புதுக்கோட்டை மக்கள் எந்த எம்பியை போய் பார்க்குறேன்னே தெரியல. 4 எம்பி அவங்களுக்கு இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் சகோதரர் கேட்டது போல் இதுக்கு முதலமைச்சர் ஃபைட் பண்ணாங்க, ஆதரவு கொடுக்குறோம். இதுக்கு முதலமைச்சர் சண்டை போடணும். தொகுதி வரைமுறையை சரியாக பண்ணுங்கள், எல்லா தொகுதியும் கரெக்டாக கொண்டு வாங்க, அதில் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் கரெக்டான ரெப்ரசன்டேஷன் கொடுங்க, மலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரியான ரெப்ரசன்டேஷன் கொடுங்க, கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. இதுக்கு சண்டை போடலாமோ தவிர தேவையில்லாத விஷயத்தை இவராக நெருப்பை ஏற்றி இவராக குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றார்.